யார் ஒருவன் ஒரு ஜோசியக்காரனிடம் சென்று அவன் சொல்வதை எல்லாம் கேட்டு எவன் ஒருவன் நம்பி செயல்படுகிறானோ அவனுடைய 40 நாளுடைய தொழுகை பாழாகிவிட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 வக்து தொழுகையை நமக்கு கடமையாக்கினார்கள். இந்த தொழுகையெல்லாம் பாழாகி போய்விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தார்கள். இன்னொரு கட்டத்திலே மிகவும் கடுமையாக சொன்னார்கள், ஒரு குறிகாரனிடத்திலோ ஒரு ஜாதகம் பார்க்கும் மனிதனிடத்திலோ ஒரு ஜோசியக்காரனிடத்திலோ சென்று யாராவது குறி கேட்டு அதை நம்பினால் முஹம்மதின் மீது இறக்கப்பட்ட இந்த வேதத்தையே அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுஞ்சொல்லை கொண்டு பயன்படுத்தினார்கள். என்ன காரணம்? நாளை நடப்பதை அறிகிறவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமே கிடையாது. உங்களை விட பல மடங்கு பொருளாதாரத்திலே தாழ்நிலையில் இருக்கிற ஜோசியக்காரனிடத்திலே சென்று ஒரு சாதாரண ஒரு